ஹாய்! இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் தனியா ஒரு இடத்துக்கு போறேன். தனியானா பாப்பா ஸ்கூலுக்கு இட்டுட்டு போறது அதெல்லாம் பண்ணிடுவேன். பாப்பா ஹாஸ்டல் போன பிறகு, தனியா இந்த விவசாயம்லாம் முடிஞ்சுட்டு இந்த 2 நாள் ஆகுது. இன்னைக்கு தான் அந்த இடத்துக்கு போறேன். இந்த ஊர்ல அது போல இடம் இருக்குதுன்றது எனக்கு இப்ப தான் தெரியும். வாங்க அங்க போயிட்டு அது என்ன இடம்னு காட்டுறேன். இந்த இடத்த தாங்க சொன்னேன். இந்த ஊர்ல இது போல இடம் இருக்குன்றது எனக்கு இப்ப தான் தெரிஞ்சுச்சே. ஒரு நாள் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து இந்த வழி வந்து காட்டிட்டு போனாங்க. "உனக்கு வீட்ல எப்பலாம் போர் அடிக்குதோ, கஷ்டப்படுறியோ, இங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. நல்லாருக்கும். இங்க பறவைகள், மானு, நெருப்பு கோழிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நெருப்பு கோழிய வந்து பார்க்க முடியல. கழுதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. இது என்ன ஊர், என்ன ஊருன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இது வந்து மேல்மருவத்தூர் தாங்க. மேல்மருவத்தூருக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு வாங்க. நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு போலாம். சரிங்களா? நம்ம லைஃப்பில் பாதி வாழ்க்கை வந்து நம்ம பசங்களுக்காகவே போயிடுதுங்க. அவங்க காலேஜ் போகிற வரையிலும் நமக்கு ஓகேவா இருக்குது. அவங்க காலேஜ் போயிட்டாங்கன்னா வச்சிங்கன்னா, நம்ம ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறோம். அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. நமக்கான லைஃப் வந்து 35 வயசுக்கு அப்புறம் நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே, நம்ம பேசுறதுக்கு யாருமே இல்லையே, நமக்கு துணையா யாரும் இல்லையே நம்ம நினைப்போம். யாரையுமே நம்பக்கூடாதுங்க. கடைசி வரையிலும் நம்ம தனியாகவே வாழ்ந்து தனியாகவே போயிடுவோம். இதுதான் உண்மையான விஷயமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.